ஓகே, நம்ம வகுப்புக்கு போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 8 குந்திமராணியின் பிரார்த்தனைகள் மற்றும் பரீட்சைத் காப்பாற்றப்படுதல். ஸ்லோகம் 35. भवेस्मिन् क्लिश्मानानाम् अविद्या कामकर्मभिः श्रवणस्मरणार्थानि करिष्यन्निति केचन। भवेस्मिन् क्लिश्मानानाम् अविद्या कामकर्मभिः श्रवणस्मरणार्थानि करिष्यन्निति केचन। भवेस्मिन् क्लिश्यमानानाम् अविद्या कामकर्मभिः श्रवणस्मरणार्थानि करिष्यन्निति केचन. यस, யாராவது வாசிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா. பதம் 35. எஸ். பவேஸ்மின் கிரியஸ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார் ஆணி கரிஷ்யன் இதி கேச்சனா. ஹரே கிருஷ்ணா. வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. கேட்கலீங்களா மத்தஜி? நான் வாசிச்சது பிரபு. எஸ், வாசிங்க. வாசிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பவேஸ்மின் கிலிஸ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார் ஆனி கரிஷ்யன் இதி கேச்சன. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஓகே, யாரும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு வாசிக்கலாம்? படிக்கிறோம் பிரபுஜி. பவே ஜட படைப்பில் அஸ்மின் இந்த கிளீசியமானானாம் துன்பப்படுபவர்களின் அவித்யா அறியாமை காம ஆசை கர்மபி பலன் கருதும் செயலை நிறைவேற்றுவதன் மூலமாக சிரவண கேட்டு ஸ்மரண நினைவிற்கொண்டு அர்ஹானி வழிபட்டு கரிஷ்யன் செய்யக்கூடும். இது இவ்வாறாக கேசன மற்றவர்கள். மொழிபெயர்ப்பு. பௌதீக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவிற்கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அம்முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றினீர்கள் என்று மற்றும் சிலர் கூறுகின்றனர். பொருளுரை. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே நிகழ்ந்தோறும் தாம் தோன்றுவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். தர்மம் பரபுருஷரால் ஏற்படுத்தப்பட்டதாகும். புதிய தர்மத்தை யாராலும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் பேராசைக்காரர்களுக்கு இது வழக்கமாகிவிட்டது. பகவானை பரம அதிகாரியாக ஏற்று மனப்பூர்வமான அன்புடன் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும். அதுவே தர்மத்தின் உண்மையான வழிமுறையாகும். ஜீவராசி ஒருவன் தொண்டு செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதால் அவனால் அதை செய்திருக்க முடியாது. அது அவனுடைய உண்மையான ஆதார நிலையாகும். பகவானுக்கு தொண்டு செய்வதுதான் ஜீவராசின் ஒரே கடமையாகும். பகவான் உயர்ந்தவர், ஜீவராசிகள் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள்.
எனவே ஜீவனின் ஒரே கடமை அவருக்கு தொண்டு புரிவதாகும். துரதிருஷ்டவசமாக மாயைக்கு உட்பட்ட ஜீவராசிகள் தவறாக புரிந்து கொண்டதனால் தான் பௌதிக ஆசையின் காரணத்தால் புலன்களின் தொண்டர்களாக ஆகியுள்ளனர். இந்த ஆசை அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய ஆசையினால் ஜீவராசி பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காக வெவ்வேறு திட்டங்களை தீட்டுகிறான். இந்த ஜடை இன்பம் நெறி தவறிய உடலுறவு வாழ்வை மையமாக கொண்டுள்ளது. எனவே அவன் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் வெவ்வேறு கிரகங்களில் உள்ள வெவ்வேறு உடல்களுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்வதன் மூலமாக பிறவி சக்கரத்தில் சிக்கிக் கொள்கிறான். எனவே ஒருவன் அறியாமையின் எல்லையை கடந்து சென்றால் அல்லாது அவனால் பௌதிக வாழ்வின் மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட முடியாது. இதுவே இயற்கையின் சட்டமாகும். ஆயினும் பகவான் துன்புறும் ஜீவராசிகள் எதிர்பார்ப்பதை விட அவர்களிடம் அதிக கருணை கொண்டுள்ளார். எனவே அவரது அசாதாரணமான கருணையினால் அவர்கள் முன் தோன்றி கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல், தொண்டு செய்தல், பிரார்த்தனை செய்தல், ஒத்துழைத்தல் மற்றும் அவரை சரணடைதல் முதலான பக்தி தொண்டின் கொள்கைகளை புதுப்பிக்கிறார். மேலே குறிப்பிட்ட கொள்கைகள் அனைத்துமே அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றையோ பின்பற்றினால் அது ஒரு பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு உதவும். இவ்வாறாக பகிரங்க சக்தியின் சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு உதவும். இவ்வாறாக பகிரங்க சக்தியின் மாயத்துட்பட்டுள்ள ஜீவராசி தன்னால் உண்டாக்கப்பட்டுள்ள எல்லா பௌதிக துன்பங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறான். இக்குறிப்பிட்ட வகையை சேர்ந்த கருணையானது பகவானால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உருவில் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உமஞானாம்திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ருஜாத்தம் சகனரகுநாதான்விதம் தம் சஜீவம் साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सगण ललिता श्री विशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामे नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे भवेस्मिन् क्लेश्यमानानाम् अविद्या काम कर्मभिः श्रवणस्मरणार्हाणि கரிஷ்யன்னிதி கேச்சன. பகவான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பல காரணங்களை குந்தி மகாராணி சொல்றாங்க. குறிப்பா கிருஷ்ண அவதாரத்தை மையமா வைத்து சொல்றாங்க. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும். ராமர் அவதாரம் செய்யறாரு அப்படின்னா ராவணனை வதம் பண்றதுக்காக அவதாரம் செய்யறாருன்னு சொல்லலாம். இல்ல வானரங்களுக்கு புகழ சேர்க்கறதுக்காக. வானரங்கள் அப்படின்னா குறிப்பா ஹனுமன், சுக்ரீவன், இந்த மாதிரி அந்த வானரங்கள்லாம் ராமாக்கு நிறைய தொண்டு செஞ்சாங்க. சோ அவங்களுக்கு புகழ் சேர்க்கறதுக்காக ராமர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கிருஷ்ணர் சூரிய வம்சத்துல சந்திர வம்சத்துல தோன்றினார். ராமா சூரிய வம்சத்துல தோன்றுகிறார். இப்போ எப்படி கிருஷ்ணர் எது குலத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக தோன்றியிருக்கிறார் அப்படின்னு இங்க சொல்லப்படுதோ, அதே போல ராம சூரிய குலத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல இக்ஸ்வாக்கு பரம்பரைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தசரத மகாராஜன் குழந்தையே இல்லாம துக்கத்துல இருந்தப்போ அவருடைய துன்பத்தை நீக்கிறதுக்காக பகவான் ராமர் பையனா தோன்றினார் அப்படின்னு சொல்லலாம். சீதையை கைப்பிடிக்கிறதுக்காக ராமா தோன்றினார்னு சொல்லலாம். அதே போல ஒரு ராஜாவா ஒருத்தன் எப்படி நாட்டை ஆட்சி செய்யணும், ராமராஜ்யத்தை எப்படி நிலைநாட்டணும், அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டு எப்படி ராஜாக்கள் அந்த ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் பகவான் ராமர் தோன்றினார்.
இந்த மாதிரி நம்ம பல காரணங்கள் ராமர் தோன்றினதுக்கு சொல்லலாம். அதே போல நரசிங்கதேவர் எதுக்கு தோன்றினார் அப்படின்னா, பிரகலாத மகாராஜை காப்பாற்றுறதுக்காக தோன்றினார். நாஸ்திகர்களை அழிக்கிறதுக்காக தோன்றினார். ஆஹ் பிரம்மா ஹிரண்யகசிபு கொடுத்த வாக்கியத்தை மீறாம, அதே போல தேவர்கள் ஹிரண்யகசிபுவால தொந்தரவுக்குள்ளாராங்க. அவங்களெல்லாம் அவங்களுக்கு தொந்தரவை நீக்கிறதுக்காக பகவான் நரசிம்மரா தோன்றி ஹிரண்யகசிபு அழித்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, நாஸ்திகர்கள்ட்ட நிரூபிக்கிறதுக்காக தோன்றினார்னு சொல்லலாம். கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாஸ்திகன் கடைசி தருவாயில கடவுள் மரணமா பார்ப்பான். எப்படி ஹிரண்யகசிபு பார்த்தனோ அது போல பார்ப்பாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பகவான் நரசிம்மர் தோன்றினார்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் எதுக்காக பகவான் தோன்றினார் அப்படின்னு. இப்ப குறிப்பா இந்த இடத்துல குந்தி மகாராணி எதுக்கு கிருஷ்ணர் தோன்றினாருங்கிற காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா எந்த அவதாரம்னாலும் சரி, அது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அவதாரமா இருக்கும், அதர்மத்தை அழிக்கக்கூடிய அவதாரமா இருக்கும். அது எந்த அவதாரம் எடுத்துக்கிட்டாலுமே சரி நம்ம அதை பார்க்கலாம். அது ராம அவதாரமோ, கிருஷ்ண அவதாரமோ, இல்ல பலராம அவதாரமோ, இல்ல பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு, நரசிம்ம அவதாரம்னாலும் சரி, வராக அவதாரம்னாலும் சரி, தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு அவதாரங்களா இருக்கும். இப்போ கிருஷ்ணர் கீதையில அதே சொல்றாரு, பரித்ரணாய சாதனா விநாச துஷ்கிருதாம். அதுவும் ஒரு காரணம். கிருஷ்ணர் தோன்றுனதுக்கு ஒரு காரணம் பக்தர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு, அசுரர்கள் எல்லாம் நாசம் செய்யறதுக்காக. அது நம்ம நரசிம்ம அவதாரத்தையும் பார்க்கலாம். பக்த பிரகலாதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். தேவர்கள்லாம் பகவான் விஷ்ணுக்கு தொண்டர்கள், அதனால தேவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறார். அசுரர்களான ஹிரண்யகசிபுவுக்கு நாசம் செய்கிறார். ஹிரண்யகசிபுவுக்கு தொண்டர்களா இருக்கக்கூடிய அசுரர்களையும் பகவான் நரசிம்மர் நாசம் செய்கிறார். அப்போ பரித்ரணாய சாதனாம் விநாசாய துஷ்கிருதாமும் எல்லா அவதாரங்களும் செய்யறதையும் நம்ம பாக்குறோம். சோ கிருஷ்ணர் பொதுவா கீதையில சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் இருக்கு. அது நம்ம கிருஷ்ணர் தோன்றதுக்கான ஒரு காரணமும் நம்ம அதுல சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல குந்தி மகாராணி என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பவேஸ்மின் கிளியஸ்யமானானாம் அவித்யா காம கர்மபிகி ஸ்ரவண ஸ்மரணர்காணி கரிஷ்யன் இதி கேச்சனாங்கிற. சில பேர் சொல்றாங்க, பக்தி தொண்ட பகவான் பிரச்சாரம் செய்யறதுக்காகவும், அவருக்கு ஒருத்தர் எப்படி பக்தி பண்ணணும், அந்த பக்தி மூலமா எப்படி ஒருத்தர் உயர்ந்த கதியை அடைவாங்க அப்படிங்கிற அந்த பக்தி ஞானத்தில் நிலைநாட்டுறதுக்காக, கட்டுண்ட ஆத்மாக்கள்கிட்ட இதை போய் சேர்க்கிறதுக்காக பகவான் அவதாரம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்போ இதையும் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்னா, பகவான் பகவத்கீதை கொடுக்கிறது மூலமாகவே இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் போச்சு. இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? பகவான் பக்தி தொண்டு பரப்புறதுக்காக பகவானை பத்தி கேட்டு சிரவணம் பண்றது, அதாவது பகவத்கீதை பாகவதம் கேட்கறது. ஸ்மரணம்னா பகவானை நினைத்து கொள்கிறது. நம்ம பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே அதை ஸ்மரணமும் பண்ணணும். நம்ம மத்தவங்ககிட்ட பேசுறோம்னாலே அது ஸ்மரணம் ஆயிடுது. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் ஹிரண்யகசிபு பத்தி பேசும்போது, நரசிம்மரை பத்தி பேசும்போது, அப்ப நம்ம பாகவதத்துல படிச்சது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். ராமான்னு சொல்லி வரும்போது நான் 9வது ஸ்கந்தம் பாகவதம் படிச்சது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நீங்க எப்போ கிருஷ்ணரை பத்தி மத்தவங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, இப்போ உங்களுக்கு கீர்த்தனத்தோட ஸ்மரணமும் சேர்ந்து வருது. அப்போ பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் வேத நூல்கள். இந்த வேதத்தை நம்ம படிக்கிறது மூலமா ஒருத்தவங்களுக்கு பக்தி தொண்டுல ஈடுபடுகிறோங்கிற ஒரு அர்த்தம் வருது. பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி வேத புத்தகங்கள்லாம் ஒருத்தவங்க படித்து பேசி பகவான ஞாபகத்தை வச்சுக்கிறாங்கன்னா இதெல்லாம் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தை பகவான் ஏற்படுத்துறதுக்காக தோன்றுகிறார்னு சொல்லி இங்க குந்தி மகாராணி சொல்றாங்க. இப்போ பகவத்கீதை இருக்கிறனால தானே தான் நம்ம பகவத்கீதையை படிக்கிறோம்.
இப்போ ஒருத்தவங்க வந்து பகவத்கீதை கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப பகவத்கீதைன்னு ஒரு நூல் இருக்கு. அத கேட்கறாங்க. இப்ப அந்த பகவத்கீதைய பேசினவர் பகவான் கிருஷ்ணர். இப்போ பகவான் இந்த உலகத்துல தோன்றி பகவத்கீதைய குடுத்தனாலதான், இப்போ பகவான பத்தி நம்ம பகவத்கீதையில நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பகவான் என்ன பேசியிருக்கார்? நமக்காக பகவான் என்ன பேசியிருக்காருன்னா, உடனே நம்ம வந்து பகவத்கீதைய சொல்றோம். நமக்காக பகவான் பேசின விஷயம் தான் பகவத்கீதை. ஆனா பகவான் செய்த செயல்கள், கிருஷ்ணர் என்னென்னலாம் லீலைகள் செஞ்சாரோ, அதெல்லாம் பக்தர்கள் வந்து பாகவதம்ங்கிற ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. அத நம்ம ஸ்மரணம் பண்ணலாம். அத படிக்கிறது மூலமா அத நம்ம வந்து சிரவணம் பண்ணி ஸ்மரணமும் பண்ணலாம். அதுவும் பகவத் கதா தான். அதுவும் கிருஷ்ண கதா தான். அதுவும் கிருஷ்ண உபதேசம் தான். சோ அது வந்து பாகவதத்துல இருக்கு. சோ பகவான் வந்து லீலைகள் புரிந்து பக்தர்கள் கேட்கறதுக்குன்னு சில விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டாராம். இப்போ பகவான் வந்து அ அவர் பேசுறது ஒரு லீலை. அதே போல அவர் செய்யக்கூடிய காரியங்களும் லீலைகள் தான். பகவான் பேசியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பகவான் நெறைய லீலைகள் செஞ்சிருக்காரு. அதையும் நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ பகவான் கிருஷ்ணர் அவதாரம் செஞ்சிருக்காருன்னா, கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் அவர் குடுக்கிறார். அவரோட செயல்கள் மூலமா. அதன் மூலமா அவர் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறார். கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த பிறப்பு, இறப்பு, சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இதற்காக அவர் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து சர்வதன்மான் பரித்யஜ்ய மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகாங்கிறார். எல்லாவித தர்மத்தையும் விட்டுட்டு என்கிட்ட மட்டும் சரணாதி அடைய அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய மதத்தின் இறுதி வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட சரணாகதி அடைறதுதான். இப்போ மதத்துல நிறைய இருக்கும். இத செய்யுங்க, இத செய்யாதீங்க, இத அப்படி செய்யுங்க, இத இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டளைகள்லாம் இருக்கும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். தினசரி நம்ம பெற்றோர்களுக்கு மரியாதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள சரியா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே போல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அது ஒரு பல்லி பாம்பா இருந்தா கூட அதுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத கொள்கைகள்லாம் சொல்லும். நம்மள யாரையும் ஏசி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும். நம்ம எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்குள்ளயும் ஒரே பரமாத்மா தான் வசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும். சத்திரியர்கள் அப்படின்னா இவங்க வந்து மக்கள் கிட்ட 6ல 1 பங்கு அவங்க செய்யக்கூடிய ஊதியத்தை வந்து டாக்ஸா வரியா வந்து வாங்கணும். அதன் மூலமா அத மக்களுக்கே ஒரு தொண்ட மறுபடியும் போய் சேர்க்கறதுக்கான காரியங்கள்ல ஈடுபடணும்னு சொல்லி சத்திரியர்களுக்கு நிறைய மத தர்மங்கள்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய தர்மங்கள் இருக்கு. ஒரு கணவருக்கு எப்படி ஒரு மனைவி தொண்டு செய்யணும்னு சொல்லி இருக்கும். ஒரு மனைவியை எப்படி பராமரிக்கணும், ஒரு குழந்தையை எப்படி பராமரிக்கணும், ஒரு குழந்தைக்கு வேண்டிய வசதிகளை எப்படி ஒரு அப்பா வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இருக்கு. கணவருக்கு எப்படி அடிபணிந்து ஒரு மனைவி செயல்படணும், அஹ் எப்படிப்பட்ட ஆன்மீக காரியங்கள்ல எல்லாம் ஈடுபடணும் ஒரு 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 கணவர் அப்படிங்கிற நிறைய வழிமுறைகள் ஆண்களுக்கு, பெண்களுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, ராஜாக்கு, பிராமணர்களுக்கு, வைசியர்களுக்கு, சூதர்களுன்னு சொல்லி நிறைய தர்மங்கள் வந்து மதத்துல இருக்கு. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா தர்மமும் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அவன் இந்த தர்மம், அந்த தர்மம்லாம் பார்க்க வேண்டியதில்ல. அவன் வந்து பரங்கதி அடைகிறான். என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டானே, இப்போ அவன் வந்து கணவருக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யல, மனைவிக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யல, தன்னுடைய பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யல, தன்னுடைய நாட்டு தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலையே, ஒரு பிராமணனா இருந்து அவனோட வேலையை செய்யலையா, சத்திரா அவனோட வேலையை செய்யலையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை. கிருஷ்ணருக்கு சரணாதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் எல்லா விதமான தர்மத்துக்கும் அப்பாற்பட்டு உயர்ந்த தர்மமான கிருஷ்ணருக்கு பக்தி பண்றனால அவனுக்கு எந்த பாவ விளைவுகளும் வராதாம். மாசுக்காக உனக்கு ஏதாவது பாவம் இருந்தாலும் போயிடும்.
கிருஷ்ணர் இருந்து சரதன்மான் பரித்தஜ மாமேக்கம் சரணம் விரஜ அகம் தாம் சர்வ பாபேபியோ, என்ன பாவங்கள்லாம் நீ செஞ்சிருந்தா கூட என்கிட்ட சரணாவதி அடைஞ்சு எனக்கு பக்தி பண்ணிட்டேன்னா அதெல்லாம் நான் எடுத்துருவேங்கிறார். என்கிட்ட சரணாவதி பண்றனால இது தர்மத்தை செய்யல அந்த தர்மத்தை செய்யல அப்படின்னா நீ வருத்தப்படாத. அந்த தர்மத்தை செய்யல அப்படின்னா என்ன பாவங்கள் வருமோ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டுனா அதுவும் வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உண்மையான மதம் என்ன அப்படின்னா பகவான் கிட்ட சரணாகதி அடைந்து அவருக்கு அன்பு செலுத்தக்கூடியதை சொல்லி கொடுக்கறது தான் பரமமான மதம், உண்மையான ஒரு மதம். அதுதான் பாகவதத்துல வருது. சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைத்துக்கிய பிரதிகதா ஏயாத்மா சுப்ரசீததி. யார் ஒருவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தங்கு தடையின்றி தொடர்ச்சியா அதோக்ஷஜன் என்று அழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்துகிறார்களோ அதுதான் உண்மையான மதம். அதுதான் பரோதர்மம், உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் பகவான் வந்து அவதாரம் செய்கிறார் அப்படிங்கிறத குந்தி மகாராணி இங்க சொல்றாங்க. இப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் 4ஆம் அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். யோகோ நஷ்ட பரந்தபா இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராகூர் மனுர் இக்ஷ்வாகவே அப்ரவித். அர்ஜுனா, இந்த வேத ஞானத்தை உனக்கு நான் சொல்றேனே, இந்த பக்தி வேதத்தை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு அப்படின்னா இமம் விவஸ்வதே யோகம், விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கேன். விவஸ்வான் யாரு அப்படின்னா அவர் வந்து சூரிய தேவர். சூரிய தேவருக்கு விவஸ்வான்னு பேரு. அந்த விவஸ்வான் அவர்களோட பையனான வைவஸ்வத மனுக்கு இதை சொன்னார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராகு. மனுவுக்கு விவஸ்வான் சொல்றார். அந்த மனுய குலத்துல வரக்கூடிய ராஜா அதற்கப்புறம் இக்ஷ்வாக்குவா வர்றார். அந்த இக்ஷ்வாக்கு பரம்பரையில இது வந்துட்டு இருக்கு. இக்ஷ்வாக்கு வந்து பரம்பரை மனுர் இக்ஷ்வாக்கவே அப்ரவேத். அப்படியே சகால நேகோ மகத்தோ யோக நஷ்ட பரந்தபா. கொஞ்சம் கொஞ்சமா காலம் போய் 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 நான் சொல்லி கொடுத்த அந்த ஞானம் வந்து நஷ்டமாயிடுச்சு, காணா போயிடுச்சு. மீண்டும் அதை இப்ப புதுப்பிக்கிறதுக்காக உன்கிட்ட பேசுறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த பக்தி, இந்த வேதம், பக்திய பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த வேதம் ஒரு நேரத்துல காணா போயிடுது. காணா போயிடுது அப்படின்னா நம்ம வந்து வேதம் வந்து யாரையோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. சம்டைம்ஸ் அப்படியும் இருக்கு. ஆனா நம்ம எப்படி சொல்லலாம்னா உண்மையிலே ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்தை ட்விஸ்ட் பண்ணி வேற ஒரு அர்த்தமா சொல்லிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த வகையிலும் உண்மையான ஒரு வேத ஞானம் வந்து காணா போயிடுச்சு. இப்போ பிரபுபாதர் அடிக்கடி ஒரு பிரபலமான ஒரு நபருடைய பகவத்கீதையோட வியாக்கியானத்தை சொல்லுவார். அவர் இந்தியாவுடைய பிரசிடென்டா கூட அவர் காலத்துல இருந்தார். இது ஒரு 50 வருஷம் முன்னாடி. அவரும் ஒரு பகவத்கீதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார். அவருடைய பகவத்கீதையில என்ன மொழிபெயர்ப்பு இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்லோகம் இது வந்து மன்மனா பவமத் பக்தோ மத்தியாஜிமாம் நமஸ்குரு கரந்திதை. கிருஷ்ணர் சொல்றார், மன்மனா மனசால என்ன நினைக்கிறார், மத் பக்த எனக்கு பக்தி பண்ணுங்கிறார், மத்தியாஜி எனக்கு வழிபாடு செய்ய அப்படிங்கிறார், மாம் நமஸ்குரு எனக்கு நமஸ்காரம் செய்யுங்கிறார். கிருஷ்ணர் 4 சொல்றார். என் மனதால என்ன நினைச்சு எனக்கு பக்தி பண்ணி வழிபாடு செஞ்சு எனக்கு நமஸ்காரம் பண்ணு, இதை செய்யறது மூலமா நீ என்ன வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இது ரொம்ப தெளிவா இருக்கு. மன்மனா பகவத் இது சமஸ்கிருதத்துல மன்மனா என்ன நினைக்கிறது, மத் பக்த எனக்கு பக்தி பண்றது, மத் யாஜி எனக்கு வழிபாடு செய்யுது. கிருஷ்ணர் எனக்கு வழிபாடு செய்யணும், எனக்கு நீ வழிபாடு செய்யி, ஓ மனசால என்ன நினை, நீ எனக்கு பக்தி பண்ணு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு கீழே விழுந்து, அதை செய்யறது மூலமா நீ என்ன வந்து அடைவாய் அப்படின்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீ நான் எப்படி இதை அடையக்கூடியது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா கிருஷ்ணர் வந்து நீ நான் சொல்லி பேசுறார். ஆனா இந்த மொழிபெயர்ப்பு செய்த அந்த நபர் என்ன மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காருன்னா, இதெல்லாம் மொழிபெயர்ப்பு கூட ஓரளவு சொல்லிட்டு அதோட விளக்குறையில என்ன போறாரு அப்படின்னா, கிருஷ்ணர் இங்க எனக்கு எனக்குன்னு சொல்றாரு, அது வந்து அவருக்கு கிடையாது, அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
பிரபுபாதருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதையிலேயே அவருக்கும் அவருடைய உடலுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய உடலுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னா, இப்ப அவரு ஒரு கட்டுண்ட ஆத்மா தானே. கிருஷ்ணருக்கு என்ன பௌதிக உடல் இருக்கா என்ன? கிருஷ்ணர் கீதையிலே நாகம் பிரகாஷ் சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக அப்படிங்கிறார். அசுரர்களுக்கு நான் தெரிய போவதில்லை அப்படின்னு சொல்றார். அதுவும் இல்லாம கிருஷ்ணரே சொல்றாரு கீதையில, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யுபத்தி தத்வதக தெக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்திம விஸ்வர்ஜுனா. கிருஷ்ணனுடைய பிறப்பு லீலைகள் அதெல்லாம் திவ்யமானவை அப்படின்னு சொல்றார். அவருக்கும் அவருடைய உடலுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கும் நம்ம உடலுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணரோட உடலுக்கும் வேறுபாடு கிடையாது. கிருஷ்ணரே அவருடைய பேராவும் இருக்கார், கிருஷ்ணரே அவருடைய உடலாவும் இருக்கார். கிருஷ்ணருக்கு உடல் மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணருக்கு உடல் மாறுறதே கிடையாது. அவர் எப்பவுமே ஆண் உடல்ல தான் இருக்கார். அவர் சின்ன குழந்தையா இருக்கிறார், அப்போ அவருக்கு பலம் கிடையாது. அப்புறம் அவர் 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பலம் வந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது. இப்ப நமக்கு எல்லாம் பலம் வேணும் அப்படின்னா, குழந்தையா இருக்கும் நமக்கு பலமே இருந்திருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் பலம் வரும். அதுக்கப்புறம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பலம் எல்லாம் போயிடும். ஆனா கிருஷ்ணருக்கு பிறக்கும் போது என்ன பலமோ அதே பலம் அவருக்கு வளரும் போது இருந்தது, வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருந்தது, அவருக்கு வயதானக்கு அப்புறம் இருந்தது. இன்ஃபேக்ட் அவருக்கு வயதானக்கு அப்புறம் அப்ப கிருஷ்ணருக்கு வயசாச்சுன்னு நினைக்க வேண்டாம். கிருஷ்ணருக்கு 100 வயசு பகவத்கீதை பேசினப்போ, அந்த 100 வயசு ஆனப்போ கூட கிருஷ்ணர் பாக்குறதுக்கு ரொம்பவும் ஈர்ப்போட இருந்தாராம். வயசானவங்க யாரும் ஈர்ப்பா இருக்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதை பேசினப்ப ஈர்ப்பா இருக்காருன்னா, அப்போ கிருஷ்ணருடைய உடல் எப்பவுமே மாறுறது கிடையாது. பாருங்க, பகவத்கீதை நான் இப்ப சொன்னேனே, கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன சொல்றார்? அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை நான் விவஸ்வானுக்கு பேசியிருக்கேன். விவஸ்வான் மனுவுக்கு சொல்லி அது இக்ஷ்வாக்கு மூலம் வந்துட்டு இருக்கு. இப்போ அது நாசம் ஆயிடுச்சு, அதனால நான் மறுபடியும் பேசுறேன். இத சொன்னோடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. பகுனிமே வெதித்தானி, கிருஷ்ணா நீ இதெல்லாம் சொல்றியே, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? நீ இப்ப என்னோட பேசிட்டு இருக்க, ஆனா நீ விவஸ்வான்ட்டே பேசுறேன்னு சொல்றியே, இது எப்படி நான் நம்புறதுன்னு கேக்குறப்போ அப்பவே கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவி எடுத்திருக்கோம். நான் எப்பெல்லாம் இந்த உலகத்துல தோன்றினோ அப்ப நீயும் தோண்டிட்டு தான் இருக்க என் கூட. ஆனா நான் என்னுடைய உடலை நான் மாத்துறது கிடையாது, நீ ஆனா அந்த உடலை மாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கிருஷ்ணரும் கிருஷ்ணரோட உடலுக்கு வேறுபாடு கிடையாது. ஆனா இந்த ஒரு மொழிபெயர்ப்பு செய்த அந்த பகவத்கீதை ஆசிரியர் இருக்காரு, அவருக்கு அந்த அளவு கூட ஞானம் இல்லை. கிருஷ்ணர் வேற, கிருஷ்ணருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் வேற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி பகவத்கீதை யாராவது திரிந்து சொல்றாங்கன்னா அப்ப கூடதான் வேதத்தோட ஞானம் காணா போயிடுது. அர்த்தம் மாறிடுச்சுன்னா காணா போயிடுன்னு இருக்கும். சோ அந்த மாதிரி வேதம் நாசமா போறப்ப பகவான் மீண்டும் பகவத்கீதையை பேசி அதை புதுப்பித்து மக்கள் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் மோட்சம் அடையக்கூடிய பாதைக்கு வழிவகுக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க குந்தி மகாராணி சொல்றாங்க. எஸ், இப்போ அடுத்த ஸ்லோகம் நம்ம போலாம். அடுத்த ஸ்லோகம், ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி அவிக்ஷ்ணஷா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ த ஏவ பஷ்யந்த்யசிரேன தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். எஸ், हरे कृष्णा प्रभु. नमस्कार प्रभु. श्रीमंती हरे कृष्णा प्रभु. श्रीमंती கேட்டு காயந்தி பாடி கிருணந்தி ஏற்று அபிக்ஷ்ணசர் இடைவிடாமல் ஸ்ரமந்தி நினைவில் கொண்டு நந்தந்தி மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் தவ உங்களுடைய ஈஹிதம் செயல்களை ஜனா பொதுமக்கள் தே அவர்கள் ஏவ நிச்சயமாக பஷ்யந்தி காண முடியும். அச்சிரேன மிக விரைவில் தாவகம் உங்களுடைய பவப்பிரவாக பிறவிச்சூழல் உபரமம் நிறுத்தம் பத அம்புஜம் தாமரை பாதங்களை
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா, உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியும். அப்பாதங்கள் மட்டுமே தொடர்ந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியவை ஆகும். பொருளுரை. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை தற்போதுள்ள நம்முடைய நிபந்தனைக்கு உட்பட்ட பார்வையால் காண முடியாது. அவரை காண விரும்பும் ஒருவர் தற்போதுள்ள அவருடைய பௌதீகமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பூரண இறை பிரேமையை விருத்தி செய்து கொள்வதன் வாயிலாக இப்பார்வையை மாற்றிக்கொள்ள முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக பூமியில் அவதரித்த பொழுது அவர்தான் பரமபுருஷ பகவான் என்று அனைவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராவணன், இரண்யகசிபு, கம்சன், ஜராசந்தன் மற்றும் சிசுபாலன் போன்ற பௌதிகவாதிகள் மிதமிஞ்சிய பௌதிக செல்வங்களை பெற்றிருந்தனர். ஆனால் அவர்களால் பகவானின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பகவான் நம் கண்ணெதிரிலேயே இருந்தாலும் தேவையான பார்வை இல்லாமல் அவரை நம்மால் காண இயலாது. தேவைப்படும் இத்தகுதியானது சரியான வேத நூல்களிலிருந்து பகவானை பற்றி கேட்பதிலிருந்து துவங்கும் பக்தி துண்டு முறையினால் மட்டுமே விருத்தி அடைய கூடியதாகும். பொதுமக்களால் பொதுவாக கேட்டு படித்து திரும்பவும் கூறப்படும் பிரபலமான நூல்களில் பகவத்கீதையும் ஒன்றாகும். ஆனால் கேட்பது முதலான இத்தகைய முறைகளினால் பக்தி துண்டு செய்யப்பட்ட போதிலும் அவ்வாறு செய்பவரால் பகவானை நேருக்கு நேராக காண முடிவதில்லை என்பதை நாம் அனுபவத்தில் காண்கிறோம். காரணம் என்னவெனில், முதல் நிலையான ஸ்வரணம் மிக முக்கியமாகும். கேட்பது சரியான அதிகாரியிடமிருந்து கேட்கப்படுவதாக இருக்குமானால் அது மிக விரைவாக செயற்படும். மக்கள் பொதுவாக அங்கீகரிக்கப்படாதவர்களிடம் இருந்துதான் கேட்கின்றனர். அங்கீகரிக்கப்படாத இத்தகைய நபர்கள் பௌதிக கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் பக்தி துண்டின் கொள்கைகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை என்பதால் அவர்களிடமிருந்து கேட்பது நேரத்தை வீணாக்குவதாகும். சில சமயங்களில் அவர்களது சொந்த நேரங்களும் பொருந்தும் வகையில் சாஸ்திரங்கள் திரித்து கூறப்படுகின்றன. எனவே முதலாவதாக ஒருவர் தகுதியுள்ள ஒரு பேச்சாளரை தேர்ந்தெடுத்து அவரிடமிருந்து கேட்டறிய வேண்டும். கேட்கும் முறை பூரணமும் பக்குவமும் உள்ளதாக இருக்குமானால் மற்ற முறைகள் தானாகவே பூரணமானவை ஆகின்றன. ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு செய்யப்படும் தெய்வீக தொண்டுகள் வெவ்வேறானவை ஆகும். அவற்றில் ஒவ்வொன்றும் விரும்பிய பலனை அளிக்கக்கூடியதாகும். ஆனால் செவிசாய்க்கும் முறை பூரணமானதாக இருக்க வேண்டும். பாகவதத்தில் உள்ள பகவானின் செயல்கள் பாண்டவர்களுடன் அவர் மேற்கொண்ட விவகாரங்களில் இருந்து துவங்குகின்றன. அசுரர்களுடனும் மற்றவர்களுடனும் பகவான் மேற்கொண்ட பல லீலைகளும் கூட உள்ளன. மேலும் அவரது மாதுரிய பக்தர்களான கோபியர்களுடனும் துவாரகையில் அவரது மனைவியர்களுடனும் அவர் மேற்கொண்ட தெய்வீகமான விவகாரங்கள் 10வது காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவரது ஒவ்வொரு விவகாரத்தின் தெய்வீக தன்மையிலும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் சில சமயங்களில் தவறான முறையில் பாகவதத்தை கேட்பவர்கள் கோபியர்களுடனான பகவானின் விவகாரங்களை பற்றி கேட்பதில் அதிக ஆர்வம் கொள்கின்றனர். இத்தகைய ஆர்வம் கேட்பவரின் காம உணர்வுகளையே சுட்டிக்காட்டுகிறது. எனவே பகவான் விவகாரங்களை பற்றி பேசும் தகுதியுள்ள பேச்சாளர் ஒருவர் இத்தகைய பேச்சுக்களை ஒருபோதும் கேட்கவே மாட்டார். ஸ்ரீமத் பாகவதத்திலோ அல்லது பிற சாஸ்திரங்களிலோ உள்ள பகவானின் லீலைகளை பற்றி ஒருவர் முதல் துவக்கத்தில் இருந்து கேட்டறிய வேண்டும். செவி சாய்ப்பவர் படிப்படியான முன்னேற்றத்தின் வாயிலாக பக்குவத்தை அடைய இது உதவும். ஆகவே பாண்டவர்கள் உடனான அவரது விவகாரங்கள் கோபியர்கள் உடனான அவரது விவகாரங்களைப் போல் அவ்வளவு முக்கியமானவை அல்ல என்று ஒருவர் கருதக்கூடாது. பகவான் எல்லா பௌதீக பற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். மேற்குறிப்பிட்ட பகவானின் எல்லா விவகாரங்களிலும் அவரே கதாநாயகர் ஆவார். எனவே அவரை பற்றியோ அவரது பக்தர்களை பற்றியோ அல்லது அவருடன் சண்டை செய்பவரை பற்றியோ கேட்பது ஆன்மீக வாழ்வுக்கு உதவி செய்வதாகும். வேதங்கள், புராணங்கள் போன்றவை அனைத்தும் பகவானுடனான நமது மறந்த உறவை புதுப்பிப்பதற்காகவே உண்டானவை என்று கூறப்படுகிறது. இவ்வெல்லா சாஸ்திரங்களையும் கேட்டறிவது முக்கியமாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. கடைசி வாக்கியத்தை வாசிங்க. கடைசி வாக்கியம். ஹரே கிருஷ்ண பிரபு. வேதங்கள், புராணங்கள் போன்றவை அனைத்தும் பகவானுடனான நமது மறந்த உறவை புதுப்பிப்பதற்காகவே உண்டானவை என்று கூறப்படுகிறது. இவ்வெல்லா சாஸ்திரங்களையும் கேட்டறிவது முக்கியமாகும். ஹரே கிருஷ்ண பிரபு.
Yeah. இந்த ஸ்லோகத்துல பகவானை பத்தி கேட்கறதுக்கான முக்கியத்துவத்தை குந்தி மகாராணி சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துல ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபிஷேக. ஸ்ருண்வந்தினா பகவானை பத்தி கேட்கறது, காயந்தினா பகவானை பத்தியான விஷயங்களை பத்தி பேசுறது, கிருணந்தி அதை ஏற்றுக்கொள்றது, ஸ்மரந்தி ஸ்மரந்தினா அதை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்றது, இதுல நந்தந்தி நந்தந்தினா ஆனந்தம் அடைகிறது. அப்போ எப்ப பொதுமக்கள் பகவானை பத்தி கேட்டு அவரை பத்தி பேசி அவரோட விஷயங்கள்லாம் அனுபவித்து அதை ரசிக்கிறார்களோ அப்போ பகவானுடைய திருப்பாதத்தை அடைய முடியும். அந்த திருப்பாதம் மூலமா தான் நமக்கு பிறப்பு இறப்புன்னு அந்த சம்சார பந்தம் அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பகவானை பத்தின விஷயங்கள் எப்படி ஒருத்தருடைய பிறப்பு இறப்பு அறுக்குது அப்படிங்கிறது குந்தி மகாராணி இங்க சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். பிரபுபாதர் இந்த ஸ்லோகம் முழுக்க ஸ்ரவணத்தை பத்தி அதிகமா சொல்லியிருக்காரு. கேட்கறதோட முக்கியத்துவத்தை அதிகமா சொல்லியிருக்காரு. கேட்கறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா அது கேட்கிறோம்னு அர்த்தம். கேட்கிறோம் சரி, கேட்கறது சரியான இடத்துல இருந்து கேட்கணுங்கிறதையும் பிரபுபாதர் சொல்றாரு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கேட்கணுமா, இங்க அங்கன்னு நம்ம கேட்டுறக்கூடாது. இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் என்கிட்ட பேசினார். அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் நான் ஒரு காணொலியில ஒருத்தர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றார். ஆனா அவர் அந்த காணொலியில மேற்கோள் காட்டின ஒரு நபர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரே கிடையாது. இப்ப நம்ம இந்த காலத்துல நிறைய இன்டர்நெட்ல யூடியூப்ல யார் யாரோ பேசுறாங்க. எல்லாரும் இங்க அங்கன்னு எதையோ கேட்டுட்டு இருக்கோம். முன்னெல்லாம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்னு நடக்குது அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஆன்மீகமான நபர் அந்த இடத்துக்கு வரணும், அந்த ஊருக்கு வரணும், வந்தாதான் அவர்கிட்ட கேட்க முடியும். அப்படி வந்தா கூட நம்ம அந்த இடத்துக்கு போய் அவர் ஏதாவது ஒரு கோவில்ல உபன்யாசம் கொடுக்கிறார், இல்ல ஒரு மண்டபத்துல உபன்யாசம் கொடுக்கிறார், நம்ம போய் தான் அதை பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. முன்னெல்லாம் பயணம் பண்ணி சன்னியாசிகள்லாம் ஊர் ஊரா போவாங்க. மக்களும் அந்த சன்னியாசி எங்கேயாவது வராங்கன்னா அவங்க அந்த கோவிலுக்கு மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தொண்டு செய்யறதுக்கு போவாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் இப்பவும் அந்த மாதிரி செய்யறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனா இப்போ எல்லாருக்கும் ரொம்ப வசதி ஆகி போச்சு. ஒருத்தர் ஒண்ணு பேசுறாருன்னா அவர் எங்கேயோ இருந்து பேச முடியும். அமெரிக்கால இருந்து கூட பேச முடியும், பிருந்தாவனத்துல இருந்தும் பேச முடியும், சென்னையில இருந்து பேச முடியும், பாம்பேல இருந்து பேச முடியும். அவங்ககிட்ட பேசுறதை கேட்கறதுக்கு நம்ம சென்னைக்கோ பாம்பேக்கோ பிருந்தாவனத்துக்கோ மதுராக்கோ இல்ல பிரயாக்ராஜோ காசி ராமேஸ்வரம் இல்ல ஒரு கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பேசுறது இப்போ இன்டர்நெட்ல போட்டுறாங்க. நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே கேட்கிற அளவுக்கு தான் வந்துருச்சு. ஓகே, இப்ப உள்ள நவீன முன்னேற்றத்தின் காரணமா நமக்கு இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அது நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டா சரிதான். ஆனா நம்ம யார்கிட்ட கேட்கிறோமோ அவர் சரியானவரா அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கணும். யார்கிட்டயோ கேட்க கூடாது. இன்டர்நெட் முழுக்க ஏறக்குறைய இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே ஏறக்குறைய ஒரு 99% நம்ம பார்க்கக்கூடியது அதிகாரம் அற்றவங்களோட பேச்சாதான் இருக்கு. அது ஒரு ஆன்மீக பாதை எடுத்தாலும் சரி, இல்ல பௌதிகமான நிறைய இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய இடத்துல அதிகாரம் இல்லாதவங்க பேசுறதா நம்ம பார்க்கிறோம். என்னென்னமோ பேசுறாங்க, யார் என்னமோ கேட்டுக்கிட்டு என்னென்னமோ உளர்றாங்க. அவங்களும் ஏதாவது ஒரு பகவத்கீதை, இந்த புராணம் அந்த புராணம்னு சொல்லி என்னென்னமோ பேசலாம். பட் இருந்தாலும் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர்களான்னு பார்க்கணும். சாஸ்திரத்துல 4 சம்பிரதாயங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம்னு சொல்லி 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள். இந்த சம்பிரதாயத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு அவர் ஒண்ணு பேசுறார், அந்த பரம்பரையில இருந்து வரக்கூடிய ஒண்ணு பேசுறாருன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்கலாம். எந்த விதமான ஒரு பிழையும் அதுல கிடையாது. ஆனா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல். இப்ப நம்ம நம்ம பையனை ஒரு காலேஜ்ல படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த காலேஜ் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம பார்ப்போமா இல்லையா? அதே போல
நம்ம ஒரு சம்பிரதாயத்தின்னு நம்ம கேட்கிறோம், ஒருத்தர்ட்ட இருந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, கேட்கக்கூடிய நபர் பகவானால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயத்திலிருந்து வர்றாரான்னு நம்ம செக் பண்ணணும். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயத்திலிருந்து வரல அப்படின்னா அவர் கேட்க முடியாது. அவர் என்ன பேசுறாரோ அதுவும் வேதத்தை மையமா வைத்து பேசுகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வேதத்தை தான் பேசுகிறாரா? வேதத்தை மையமா வைத்து வேதத்தை தான் பேசணும். வேதத்தை மையமா வைத்து அவர் கருத்தையும் பேசிட முடியாது. வேதத்தை மையமா வைத்து வேதத்தின் கருத்த நேரடியா சொல்லணும். மறைத்து கிறைத்துலாம் நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. நேரடியா சொல்லணும். அதே போல அ என்ன பேசணுமோ அத வந்து சரியா பேசணும். தெளிவா பேசணும். அதே போல ஒரு பக்தி பண்ணக்கூடிய சாதன பக்தர்கள் படிப்படியா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல படிப்படியா போகணும். இப்போ நம்ம நமக்கு பையன் 1ஆப் பையன் படிக்கிறான். அவன நம்ம படிப்படியா தானே 10ஆம் வகுப்புக்கு 12ஆம் வகுப்புக்கு கொண்டு வருவோம். முதல்ல 1ஆப்பு, 2ஆப்பு, 3ஆப்பு, 4ஆப்பு, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ன்னு சொல்லி 12ஆம் வகுப்புக்கு வருவோம். இப்போ 1ஆப்பு படிக்கக்கூடிய ஒருத்தவன 10ஆம் வகுப்பு கிளாஸ் போய் உட்கார வைக்க முடியுமா? 10ஆம் வகுப்பு கிளாஸ் அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வகுப்பா இருக்கலாம். ஆனா 1ஆப்பு படிக்கிறவன 10ஆம் வகுப்புக்கு நம்ம போட வைக்கக்கூடாது. அதே போல நம்ம ஆரம்ப நிலையா இருந்துகிட்டு பாகவதத்துல உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் நேரடியா அந்த உயர்ந்த விஷயங்களுக்கு நான் குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள போய் குதிக்கிறது. இல்ல சில விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்ல. அதெல்லாம் ரொம்ப கீழ இருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடக்கூடாது. இப்போ ஆன்மீக வாழ்க்கையில பிரபுபாதர் சொல்லுவார், பகவத்கீதைங்கிறது ஒரு ஏபிசிடி. ஆன்மீக வாழ்க்கையுடைய ஏபிசிடி பகவத்கீதைன்னு சொல்லுவார். இப்போ பகவத்கீதைன்னா ஏபிசிடி தானே! அதெல்லாம் அல்பமானது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஒரு கிராஜுவேட் ஆன புத்தகங்களான பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம்க்கு போயிறேன்னு சொல்லி அப்படி போயிடக்கூடாது. இப்போ பகவத்கீதைங்கிறது ஏபிசிடின்னா, ஏபிசிடி இல்லாம நம்ம வார்த்தைகள்லாம் ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்த முடியுமா? அடிப்படையே ஏபிசிடி தானே. ஏபிசிடி இல்லன்னா அந்த மொழியில எதுவுமே பேச முடியாது. அது ஏபிசிடின்னு சொல்லி அது வந்து அது கீழ்ப்படுத்துறோம்ங்கிறது கிடையாது. அது அஸ்திவாரத்த வந்து வலிமைப்படுத்துறது. அதற்காக நம்ம ஏபிசிடி படிச்சுட்டு மட்டும் எனக்கு ஏபிசிடி நல்லா தெரியுங்க. அப்போ அது மட்டும் போதுமானா அதுவும் கிடையாது. ஏபிசிடி நல்லா படிச்சாச்சு. இப்ப ஏபிசிடி மூலமா நெறைய வார்த்தைகள்லாம் சேர்த்து, நெறைய வாக்கியங்கள்லாம் ஏற்படுத்தணும். அதுபோல பகவத்கீதை இதெல்லாம் படித்து, அப்புறம் பாகவதத்துக்கு வரணும். பாகவதத்திலயும் முதல் ஸ்கந்தம், 2வது ஸ்கந்தம், 3வது ஸ்கந்தம்னு படிப்படியா வரணும். நேரடியா தொமுக்குன்னு 10வது ஸ்கந்தத்துல நம்ம வந்து கிருஷ்ணருடைய ரகசியமான நிலைகளான கோபியர்கள் நிலைக்கு போயிடக்கூடாது. அததான் பிரபுபாதர் இந்த பொன்னுரையில நமக்கு விளக்குறது போல நல்லா அருமையா விளக்கியிருக்காரு. இன்ஃபாக்ட் பிரபுபாதர் இருந்து எல்லாரும் இப்ப பாகவதம் படிச்சுட்டு இருக்கீங்க. அதுல முகவுரைன்னு ஒண்ணு இருக்கும். பிரபுபாதர் இருந்து இந்த புத்தகத்துடைய ஆரம்பத்திலேயே முகவுரைன்னு சொல்லி போட்டிருப்பார். அது பாகவதத்துடைய 12 ஸ்கந்தங்கள், 18 புத்தகங்கத்திலயுமே அவருடைய முகவுரை இருக்கும். முதல்ல 2, 3 பக்கம் இருக்கும். இந்த முகவுரையிலே பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் இருந்து போட்டிருப்பார். பாகவதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு. பிரபுபாதர் வந்து பாகவதத்தை வந்து முதல் ஸ்கந்தத்துல இருந்து 2வது ஸ்கந்தம்னு படிப்படியா போகணும். ஒருத்தர் 9 ஸ்கந்தம் முடிச்சுட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அவர் கடவுளை உணர்ந்த ஒரு ஆத்மாவா இருப்பார். அதற்கப்புறம் தான் 10வது ஸ்கந்தம் வரும். 10வது ஸ்கந்தம் வந்து 9 ஸ்கந்தங்கள்ல இருந்து வேறுபட்டு இருக்கு. எதுல அப்படின்னா, முழுக்க முழுக்க பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கிறனால. ஆனா முதல் 9 ஸ்கந்தத்த படிச்சு முடிக்காம 10வது ஸ்கந்தத்துக்கு போறவங்க, 10வது ஸ்கந்தத்துடைய சாரத்த, ஞானத்த பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு 10வது ஸ்கந்தம் வந்து புரியணும் அப்படின்னா, முதல்ல 9 ஸ்கந்தமும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம முதல் ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல தான் இருக்கோம். இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கிறது குந்தி மகாராணி. குந்தி மகாராணிலாம் பாண்டவர்களோட கதையில தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் பீஷ்மருடைய இது வரப்போகுது, துரோணாச்சாரியர் இது வந்துச்சு, பரீட்சித் வரார். இந்த மாரி நெறைய இது நம்ம பாண்டவர்கள மையமா வைத்து தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ! இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்படிலாம் முடிச்சு நீங்க எப்போ 10வது ஸ்கந்தம் வருது? எப்ப நான் கிருஷ்ணலீலைக்கு போறது? கிருஷ்ணர் எப்படி ராச நடனம் செய்றார்? அதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் எனக்கு மெதுவா போது. நான் நேரா 10வது ஸ்கந்தத்த குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. நம்ம வேறுபாடு பார்க்கக்கூடாது. கிருஷ்ணர் வந்து
பாண்டவர்களோட செய்த லீலைகளும் சரி, கோபிகளோட செஞ்ச லீலைகளும் சரி, எல்லாம் ஆன்மீக தளத்துலதான் இருக்கு. நமக்கு எல்லாம் நமக்கு வேணும். குறிப்பா நமக்கு கிருஷ்ணர் எப்படி அசுரர்களை வதம் செய்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கோபிகளோட நடனம் ஆடுறதை விட அசுரர்களை அழிக்கிறது நம்ம அதிகமா நம்ம முக்கியத்துவம் எடுத்து நம்ம பார்க்கணும். ஓ, கிருஷ்ணர் இவ்வளவு பெரிய நபரா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நம்ம கிருஷ்ணரை நகல் செய்ய ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்து விடுவோம். அப்போ நம்ம சரியா கேட்கணும். வேதங்கள் எல்லாம் இப்ப நம்ம கடைசி வாக்கியத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் எதற்காக இருக்கு அப்படின்னா, பகவான் கிட்ட நம்ம வச்சிருந்த அந்த சம்பந்தத்தை மறந்துட்டோம், தொலைச்சிட்டோம். அந்த பகவானோட வச்ச அந்த சம்பந்தம் தொலைஞ்சு போனதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நமக்கு வேதங்கள்லாம் இருக்கு. நம்ம கிருஷ்ணரை மறந்தாச்சு, கிருஷ்ணாதான் பகவான் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் அந்த வேத ஞானம் இருக்கு. அந்த ஞாபகத்தை எப்படி வழிமுறையா செஞ்சு அதை நம்ம பயிற்சி செய்யறதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வேதங்கள் புராணங்கள்லாம் இருக்கு. இப்போ வேதங்கள் புராணங்கள் தான் நமக்கு பகவானோட சம்பந்தத்தை ஞாபகப்படுத்தி அந்த பயிற்சி முறையை சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அப்போ அந்த வேதத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். அதுதான் பிரபுபாத கடைசி வாக்கியத்துல போடுறார். இந்த வேதங்களை நம்ம கேட்டறிதல் முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கேட்டறிதல் இல்லாம நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. சோ நான் இதோட இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வகுப்பு இருக்கு. எனக்கு ஒரு சில மீட்டிங்கும் இப்ப இருக்கு. அதுக்கு நான் போக வேண்டி இருக்கும். சோ ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா நம்ம மீண்டும் பேசலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். பதித பாவன் ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண பிரபு. நமஸ்காரம் பிரபு. Yes, பிரபு, Mataji. பிரபு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க பிரபு. அதாவது இப்போ நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஹரே கிருஷ்ணா நம்ம இயக்கத்துல இருந்து இஸ்கான் இயக்கத்துல இருந்து மட்டும்தான் இத கேட்கணுங்களா? அதுலயே சில குறிப்பிட்ட அப்படிதான் கேட்கணுங்களா பிரபு? இல்ல, நம்ம வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து கேட்கணும். அது இஸ்கான் மூலத்துல தான் வைஷ்ணவர் இருக்காங்கன்னு கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் 4 இருக்குன்னு சொன்னேன். பிரம்ம சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். ருத்ர சம்பிரதாயம், கிருஷ்ணர் வேத ஞானத்தை ருத்ராக சொல்லி, அப்புறம் அவருடைய மனைவிக்கு சொல்லி வரக்கூடிய சம்பிரதாயத்துல விஷ்ணு சுவாமின்னு ஒரு ஆச்சாரியர் வர்றார். அதுவும் வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். அப்புறம் குமார சம்பிரதாயம்னு சொல்லி இருக்கு. குமார சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர் நின்பாக் ஆச்சாரியர், அந்த சம்பிரதாயமும் இருக்கு. அதே போல ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்லி வேத ஞானத்தை பகவான் கிருஷ்ணர், நாராயணர், லக்ஷ்மி தேவிக்கு சொல்லி, லக்ஷ்மி தேவி விஸ்வக்ஷேனருக்கு சொல்லி, அப்புறம் அந்த சம்பிரதாயத்துல உள்ள ஆச்சாரியர்கள், அதுல குறிப்பா ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியர் வர்றார். அவங்க எல்லாமே ஸ்ரீ சம்பிரதாயம் தான். இப்ப ஜீயர்கள்லாம் நம்ம சொல்றோமே, நம்ம கர்நாடக, நம்ம எஸ்பெஷலி தெலுங்கானா, ஆந்திராலாம் போனா பார்க்கலாம். தமிழ்நாட்டிலயும் நிறைய ஜீயர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்ரீ சம்பிரதாய ஜீயர்கள்லாம் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே வரக்கூடியதும் வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். மத்துவ சம்பிரதாயம் இருக்கு. உடுப்பி போனீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சம்பிரதாயம். அந்த மத்துவ சம்பிரதாயத்துலதான் சைத்தன்ய மகாபிரபு தீட்சை எடுத்து வர்றாங்க. சோ இந்த சம்பிரதாயத்திலயும் நம்ம கேட்கலாம். அங்க ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த சம்பிரதாயத்திலயும் நம்ம காது கொடுத்து கேட்டு தீட்சை வாங்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இஸ்கான் ரொம்ப பிரதானமான ஒரு சம்பிரதாயமா இந்த காலத்துல பாக்குறோம். இப்ப கிருஷ்ணர் வேர் அப்படின்னா அந்த வேர்ல இருந்து ஒரு ஒரு வேருங்கிறது தான் ஒரு மரத்துக்கு அடித்தளம். அப்புறம் அந்த மரம் நிறைய கிளைகள் போகும். இல்ல 4 முக்கியமான கிளைகள்னு சொல்லக்கூடிய அந்த 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. சில கிளை பாத்தீங்கன்னா நல்லா பூத்து குலுங்கும். இதுல இப்போ இஸ்கான் சம்பிரதாயம் ஒரு நல்ல ஒரு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமா அந்த மரத்துல இப்ப நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ கௌடிய மடங்கள் கூட தான் இருக்கு. அங்கேயும் நம்ம போகலாம். எங்க உண்மையிலே நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியான ஒரு பாதையை காட்டுறாங்களோ, இப்ப சம்டைம்ஸ் சில இடத்துல வைஷ்ணவத்தை பேசுவாங்க. ஆனா நமக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க அதிகமா இல்லாம இருக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு அவங்க சொல்லி செய்யாதவங்களா நமக்கு இருக்கலாம். பட் இஸ்கான்ல உங்களுக்கு இஸ்கான்லயும் சில இடத்துல உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் ஒரு இடத்துல கிடைக்கலாம், ஒரு இடத்துல வழிகாட்டுதல் கிடைக்காம போகலாம். சோ உங்களுக்கு எந்த இடத்துல கிருஷ்ணர் அடைகிறதுக்கான எல்லா விதமான வழிகாட்டுதலும் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க காது கொடுத்து கேட்கலாம். கேட்டுக்கிறக்கூடிய இடம்
அது அதிகாரப்பூர்வமானதா இருக்கணும். அது அதிகாரப்பூர்வமானதா இருந்தா கூட நமக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு அங்க பூர்வமான போதுமான அளவுக்கு வசதிகள்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்மளும் நேர்மையா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே. ஓகே, சந்தோஷம். நம்ம அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். பதித பாவன் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம் 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 ஹரே ஹரே. Hare Krishna Prabhu. Thank you, Prabhu. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank Thank you, you, Prabhuji. மாதாஜி. எல்லாருக்கும் நன்றி மாதாஜி. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த கிளாஸ் கேட்டதுக்கு. எல்லார்கிட்டயும் ஒரு ரிக்வஸ்ட் மாதாஜி, அந்த லிங்கை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இன்னும் பக்திக்கு வராம இருப்பாங்க. அந்த மாதிரி புது நபர்களுக்கா நீங்க ஷேர் பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அண்ட் தென் 3 times ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம் மாதாஜி. எல்லாரும் அவங்கவுங்களோட பிரார்த்தனைய ஞாபகம் வச்சுட்டு நினைச்சுக்கோங்க. 3 times எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்லி முடிச்சுக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare Krishna, Hare Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Rama Hare Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Hare Hare. Hare Hare Rama, Rama Rama, Hare Hare Rama Rama Hare Hare. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Thank you, Hare Mataji. Krishna, all Mataji, Hare Krishna. Thank you, Mataji. All Mataji, thank you. Hare Krishna. Thank you. Oh, right,